அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவ வார்த்தை பார்ப்போம். யோக்கப்பு 3:6 8 நாவும் நெருப்பு தான், அது அணிந்து இருந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்து விடுவதால் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு சாவுக்கு விதமான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு உன்னுடைய நாவை நீ ஜாகிரதையா பார்த்துக்கணும். அது விஷம் உள்ளதா இருக்குது, சாவுக்கு எதுவானமா இருக்குது. ஒரு மனுஷனை நீ தவறாக பேசிவிட்டாலும் சரி, அவனை மன நோறலுக்கு பேசிவிட்டா இருக்குது, அந்த மனுஷன் தற்கொலை கூட பண்ணிக்கொள்வான். ஆனா உன்னுடைய நாவுனால, உன்னுடைய வார்த்தையினால அவனை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் உன் நாவுனால காயப்படுத்தி இருக்கிறார், எத்தனை பேர் உன் நாவுனால மறித்து இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார், சகோதரி இருக்காங்க. அவங்க ஒரு சகோதரர் மனநோவை பற்றி பேசிட்டாங்க. பேசினவங்க அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாத போய் தற்கொலை பண்ணி எரிந்து எண்ணெய் ஊற்றி எரிந்து விட்டார். ஒரே சம்பவம். அப்படியாக இன்றைக்கு அநேக பேர் நாவுனால அநேக பேர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார், நாவுனால வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாவை ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ளு. நீ நரகத்துக்கு நீ போகாத அளவுக்கு, நரகத்துல போய் நீ பங்காள அளவுக்கு நீ தேவ ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு வரும். இன்றைக்கே மனம் திரும்பு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.